ஹாய் மீடியாஸ்! இன்னைக்கான மினி விளாக் பார்த்துரலாமா? கபிக்குட்டிக்கு இன்னைக்கு வந்து விளையாட்டு போட்டி மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறனால, லஞ்ச் பேக்கும் அது கூட ஸ்நாக்ஸ் மட்டும் அவனுக்கு குடுத்து விடுங்க. ஸ்கூல் பேக் எதுவும் குடுத்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லிட்டாங்கங்க. ஆ கரெக்ட்டா நாங்களும் கிளம்புறோம். கார்த்தியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி எல்லாருமே கொண்டு போய் வேன் ஏத்தி விட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலியா நாங்க எல்லாரும் கபிக்குட்டிய வேன் ஏத்தி விடுறதுக்காக கிளம்பிட்டோம். வேன் ஏத்தி விடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோங்க. அதனால கார்த்தி, "ஏய் எதுக்குப்பா இவ்வளோ சீக்கிரமா கூட்டிட்டு வந்த?" அப்படின்ட்டு இருந்தான். அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்தோம்னா, அதிலயே டைம் பாஸ் ஆயிரும்டா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்ட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள பூந்துட்டோங்க. தம்பிங்க 2 பேருக்குமே ஸ்நாக்ஸ் வாங்கி குடுத்துட்டு வெளிய போனோம். கரெக்ட்டா வேனும் வந்துருச்சு. கபிய வேன்ல ஏத்தி விட்டுட்டு வீட்டுக்கு போறப்பயே கார்த்தி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஈரோடு கிளம்பலாம் அப்படின்னா, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபிக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பு, கண்ணாடி, ஷூ இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அவனோட டைரியில எழுதி குடுத்து விட்டுருந்தாங்கங்க. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு கபிய அனுப்பி விட்டுட்டு வந்து நான் பிரஷ் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கார்த்தி ஹோம் தியேட்டர்ல பாட்டு போட்டுவிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அத நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். "டேய் இப்படி ஆடாதடா, இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லவும் கத்த ஆரம்பிச்சுட்டான். ஈரோடு கிளம்பும்போது சின்ன பையன வந்து கொழுந்தனார பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போலாம் அப்படின்னு தான் நெனச்சோம். ஆனா சின்ன பையன் இருக்க மாட்டான் அப்படிங்கிறனால, சரி கூட்டிட்டே போயிரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம வரதுக்கு லேட் ஆனாலும் இன்னைக்கு கொழுந்தனார் வேலைக்கு போல வீட்ல தானே இருக்காங்க. அவங்க கூட பெரிய பையன கூட்டிட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு அப்படின்னு நெனச்சு தான் கிளம்புனோம். நாங்க கிளம்புறப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி ஆயிருச்சுங்க. அவ்வளோ நேரம் நம்ம இருக்க மாட்டோம். 4 மணிக்குள்ளேலாம் நம்ம வந்துருவோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிட்டோங்க. ஃபேன்சி ஸ்டோருக்குள்ள உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா, அழகழகா பொம்மையெல்லாம் பார்க்குறப்ப ஆசையா இருக்குங்க. நம்ம என்ன பொருள் வாங்க போனோம் அப்படிங்கிறத மறந்து, "டேய் மான் வாங்கி தரியா? அந்த மயில் வாங்கி தரியா?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டேன். வீடியோ கடைக்குள்ள எல்லாம் போய் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ள இருக்க அந்த பொம்மையெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருந்துச்சு. அதனால அங்க ஒர்க் பண்ற அந்த சிஸ்டர்ட்ட வந்து பர்மிஷன் வாங்கிக்கிட்டேன். "எங்க வீடியோ எடுத்துக்கவா?" அப்படின்னா, "எடுத்துக்கோங்க சிஸ்டர்" அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்படியே நான் வீடியோ எடுத்துக்கிட்டேங்க. அங்க வந்து எந்த ஒரு பொருளுமே வாங்கல. அதனால நாங்க அங்கருந்து கிளம்பி அரஃபான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வச்சிருந்தாங்க. அத நானும் கார்த்தியும் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தோம். இதுக்கு பேர் லவ் மீட்டரான்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரிஞ்ச பேர சொன்னேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தேங்கிறத அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன்.